ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு பாடம் 1 பயிற்சி 1.4ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். F:-5 9லேருந்து 6 தந்திருக்காங்க. 6 என்னென்னா ரியல் எண்கள் என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. f(x) = 3 சமன்பாடு, அங்கே பிரிவு இடைவெளியும் தந்திருக்கிறாங்க. சரியா, இப்போ 4 கொஸ்டின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட் கணக்கு, ஆனுவலுக்கு எதிர்பார்க்குற ஒரு 5 மார்க் கணக்கு. கொஸ்டின் பேப்பரில் கட்டாயம் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரியா, அதனால கவனமாக கவனிங்க. இடைவெளி தந்திருக்கிறாங்க. இந்த இடைவெளியை வச்சு நம்ம இதுக்கு இடையில் என்னென்ன வேல்யூஸ் வருது, அதுக்கு எந்த சமன்பாடு பொருத்தமாக வரும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். -5 < x <2 ஃபஸ்ட்டு இடைவெளி. இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் -5 விட அதிகமாட்டு இருக்குது, அதே இது சமமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அடுத்து இங்கே 2 விட எக்ஸ் சின்ன நம்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா எதுக்கு இடையில வேல்யூஸ் வரும்? -5 -4 -3 -2 -1 0 1. 2 சமன் தரல. சரியா, எக்ஸ் 2 விட சின்ன நம்பர்னு தந்திருக்காங்க. இது 2 விட சின்ன நம்பர்னால் எந்த நம்பரோட முடிக்கணும்? 1ங்க நம்பரோட முடிச்சுக்கணும். சரியா, -5க்கு சமன் தந்துட்டாங்க, அதனால் இந்த -5 கட்டாயம் எடுத்துக்கணும். 1ஓட முடிக்கிறோம். இது முதல் சமன்பாடு. முதல் சமன்பாடு என்ன சமன்பாடு? 6x + 1. அடுத்து ரெண்டாவது பிரிவு இடைவெளி பார்க்குறோம். 2 < x <6. இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் 2 விட அதிகமாட்டு இருக்குது, அதே இது சமமாட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, 6 விட சின்ன நம்பராக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னு எதில் வரோம்? 2க்கு சமன்ட்டு தந்துருக்குறாங்க. அப்போ 2 3 4 5 6 சமன் தரல, அதனால் 6 எடுத்துக்கக்கூடாது, 5ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா 6 விட சின்ன நம்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 விட சின்ன நம்பர்னால் 5 தான் 6க்கு சின்ன நம்பர். சரியா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது ரெண்டாவது சமன்பாட்டுக்கு வரோம். 5x² - 1 தான் ரெண்டாவது சமன்பாடு. மூணாவது பிரிவு இடைவெளி என்ன தந்திருக்காங்கன்னா 6 < x < 9ன்னு தந்திருக்கிறாங்க. எக்ஸ் 6 விட பெரிய நம்பர், அதே இது சமன்னு தந்துட்டாங்க. 9 விட சின்ன நம்பர், ஆனால் சமன் தந்திருக்கிறாங்க. அப்போ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 6லேருந்து 9 வரை உள்ள எல்லா நம்பர்ஸும் எடுத்துக்கணும். 6 7 8 9. இந்த 3 தான் மூணாவது சமன்பாட்டில் அடங்கும். சரியா, இது 3 சமன்பாடு என்னது? 3x - 4. இப்போ நமக்கு ஒன்றா கொஸ்டின் தந்திருக்கதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று f(-3). f(-3) எந்த சமன்பாட்டுக்கு கீழே வருதுன்னு பாருங்கள். எந்த இடைவெளியில் இருக்குது? ஃபஸ்ட்டு இடைவெளியில் இருக்குது, -3. சரி, அப்போ சமன்பாடு என்ன சமன்பாடாக இருக்கும்? f(x) = 6x + 1. f(-3) இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல -3ங்க வேல்யூவை கொண்டு பிரதியிடுறோம். 6 × -3 + 1. 3 6 18. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் குறி இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும்போது என்ன குறி கிடைக்கும்? -18 + 1. இப்போ -18க்கு முன்னால் மைனஸ் குறி இருக்குது, 1க்கு முன்னால் ப்ளஸ் குறி இருக்குது. சரியா, இப்போ ரெண்டுத்தையும் கழிக்க தான் செய்யணும். ஏன்னா 2 வேறு வேறு குறியாக இருக்கிறதுனால கழித்து மைனஸ் குறி போடுறோம். -17. இது f(-3) வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. -17ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து என்னதுன்னா f(2) கண்டுபிடிக்கணும். f(2) இது எந்த பிரிவு இடைவெளிக்கு கீழே வருதுன்னு பாருங்கள். 2 இந்த ரெண்டாவது பிரிவு இடைவெளிக்கு கீழே வருது, ரெண்டாவது சமன்பாட்டில் வரும். சரியா, f(x) = 5x² - 1. f(2) சமம். இங்கே எக்ஸ் இருக்கிறதுல என்ன வேல்யூ பிரதியிட போகிறோம்? 2க்கு நம்பர் பிரதியிடுறோம். சரியா, இப்போ 5 × 2² - 1. 5 பெருக்கல் 2² 2 4 -1. இனி 5ஐயும் 4ஐயும் பெருக்கிட்டு அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் கூட 1 கொண்டு கழிக்கிறோம். 5 4 20 -1. 20லேருந்து 1 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 19. சரியா,
இப்போ எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2ன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ இடையில வந்து என்ன குறி தந்திருக்காங்க, கூட்டல் குறி தந்திருக்கிறாங்க. அப்போ நான் ரெண்டுக்கோ வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவோ ரெண்டுத்தையும் கூட்டுறோம். எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு -17 எஃப் ஆஃப் -3ஓட வேல்யூ ப்ளஸ் எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 19. இப்போ ரெண்டும் வேறு வேறு குறியாக இருக்குது. இங்கே -17 ப்ளஸ் 19 ரெண்டும் வேறு வேறு குறியாக இருக்கிறதுனால ரெண்டத்தையும் கழித்து பெரிய நம்பருக்கு 3 என்ன குறி இருக்கோ அதை போடுறோம். ரெண்டத்தையும் கழிக்கும்போது என்ன வரும், 19லேருந்து 17 கழிக்கும்போது 2. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன குறி இருக்குது, ப்ளஸ் குறி இருக்குது, அதனால் +2. சரியா? இதுதான் ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன்று என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 7 எந்த இடைவெளியில் வருது, எந்த சமன்பாட்டுக்கு கீழே வருதுன்னு பாருங்கள். 3வது இடைவெளியில் 3வது சமன்பாட்டில் வரும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3வது சமன்பாடு என்ன சமன்பாடு, 3x - 4. எஃப் ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே என்ன வேல்யூ பிரதிவிடுறோம், 7ங்க நம்பர் பிரதிவிட போகிறோம். சரியா? 3 × 7 - 4. 3 7 21 - 4. 21லேருந்து 4 கழிக்கிறோம், என்ன கிடைக்கும், 17. எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ தான் என்னது, 17. சரியா? இனி அடுத்தது எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1 வந்து எந்த சமன்பாட்டுக்கு கீழே வருது, எந்த இடைவெளியில் வருது, ஃபஸ்ட்டு இடைவெளியில் வருது. சரி? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமன்பாடு என்ன சமன்பாடு, RX + 1. எஃப் ஆஃப் 1 இஸ் ஆமாம், இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 1ங்க நம்பர் பிரதியிடுறோம். 6 × 1 + 1. 6 6 + 1. சரி? அப்போ ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்ன வரும், 6 × 1 7. இப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க, எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டு எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இடையில வந்து கழித்தல் குறி இருக்குது, இப்போ இந்த கழிக்கிறோம். சரியா? ரெண்டுத்து வேல்யூவையும் எழுதி கழிக்க போகிறோம். எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 சமம் எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ 17 மைனஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 7. ரெண்டுத்தையும் கழிக்கும்போது என்ன ஆன்சர் வரும், 17லேருந்து 7 போயிடுச்சுன்னா 10. இதுதான் ரெண்டாவதோட ஆன்சரு. இனி மூணாவது கண்டுபிடிக்கிறோம். 2 எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. சரியா? 2 எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. இப்போ இதில் எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதில் வரக்கூடிய ஆன்சர் கூட 2 கொண்டு பெருக்கிறோம். சரியா? எஃப் ஆஃப் 4ல் வரக்கூடிய ஆன்சர் கூட 2ஆக பெருக்கிறோம். அடுத்து எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டுறோம். இடையில கூட்டல் குறி இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கூட்டு போகிறோம். எஃப் ஆஃப் 4 வந்து எந்த இடைவெளியில் எந்த சமன்பாட்டு கீழே வருதுன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 வந்து ரெண்டாவது சமன்பாட்டில் வருது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x² - 1. எஃப் ஆஃப் 4 சமம் 5 × 4² - 1. 5 × 4² 4 4 16 - 1. சரியா? 16 5ஐயும் பெருக்கும்போது 80 கிடைக்கும். 16 5ஐயும் பெருக்கும்போது 80 - 1. 80லேருந்து 1 போயிடுச்சுன்னா 79 கிடைக்கும். இப்போ நமக்கு எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு 2 எஃப் ஆஃப் 4. இப்போ எஃப் ஆஃப் 4 79 கிடச்சிருக்கோம். அப்போ 2 கொண்டு அதை பெருக்கிறோம். 2 எஃப் ஆஃப் 4 சமம் 2 × 79. இதை பெருக்கும்போது என்ன ஒரு 158. 2 எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் 8. எஃப் ஆஃப் 8 வந்து எந்த சமன்பாட்டுக்கு கீழே வருதுன்னா 3வது சமன்பாட்டில் வருது. 3வது சமன்பாடு 3x - 4. சரியா? எஃப் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல 8 பிரதிவிடுறோம். 3 × 8 - 4. 3 8 24 - 4. 24லேருந்து 4 போயிடுச்சுன்னா என்ன வரும், 20.
2 f of 4 ப்ளஸ் f of 8ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 2 f of 4ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 158 ப்ளஸ் f of 8ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் 20. ரெண்டையும் கூட்டும்போது என்ன வரும் 158ஐயும் 20ஐயும் கூட்டும்போது 178. இது வந்து மூணாவது ஒன்றுக்கு ஆன்சர். சரியா? என்ன நாலாவது கண்டுபிடிக்கிறோம். 2 f of -2 மைனஸ் f of 6 பை f of 4 ப்ளஸ் f of -2. சரியா? இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா f of -2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதில் வரக்கூடிய ஆன்சர் கூட 2 கொண்டு பெருக்கணும். மற்ற f of 6 கண்டுபிடிக்கணும். இல்லை ரெண்டுத்துலேயும் வரக்கூடிய ஆன்சரை வந்து மைனஸ் பண்ணணும். அப்புறம் கீழே இருக்கக்கூடியதுக்கு f of 4 கண்டுபிடிக்கணும், f of -2 கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் கூட்டணும். இப்படி வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணுறோன்னா ரெண்டையும் வகுக்கிறோம். சரியா? இப்போ மேலே இருக்கக்கூடியது கண்டுபிடிக்கிறோம். 2 f of -2 மைனஸ் f of 6. இல்லை f of -2ஓட வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? f of -2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இது எந்த சமன்பாட்டு கீழே வருது, எந்த இடைவெளியில் வருது அப்படின்னா முதல் இடைவெளியில் வருது. முதல் சமன்பாடு என்ன சமன்பாடுனா 6x + 1. சரியா? இப்போ இங்கே -2 கொண்டு பிரதியிடுறோம். எக்ஸுக்கு பதிலாக 6 × -2 + 1. 6 -12 + 1. ரெண்டுத்தையும் கழிக்கிறோம். ஏன்னா ரெண்டு வேறு வேறு குறியாக இருக்கிறனால ரெண்டுத்தையும் கழிக்க போகிறோம். கழித்து பெரிய நம்பருக்கு முன்னால் இருக்கக்கூடிய குறியை போடுறோம். பெரிய நம்பருக்கு முன்னால் இங்கே என்ன குறி இருக்குது, மைனஸ் குறி இருக்குது. அதனால் மைனஸ் ரெண்டையும் கழிக்கிறோம். 12ஐயும் 1ஐயும் கழிக்கும்போது என்ன வரும் 11. சரி? இப்போ f of -2ஓட வேல்யூ வந்து -11. ஆனால் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 2 f of -2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் 11 2ஆல் பெருக்கிறோம். 2 பெருக்கல் -11. ரெண்டத்தையும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும் -22. சரியா? அடுத்து f of 6 கண்டுபிடிக்கிறோம். f of 6 இது வந்து எந்த சமன்பாட்டுக்கு கீழே வருதுன்னா f of 6 வந்து எந்த சமன்பாட்டுக்கு கீழே வருது, லாஸ்ட் சமன்பாடு மூணாவது சமன்பாட்டுக்கு கீழே வருது. 3x - 4. f of 6 இங்கே வந்து x இருக்க இடத்துல 6 பிரதியிடுறோம். 3 பெருக்கல் 6 -4. 3 18 -4. 18லேருந்து 4 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் 14. சரியா? இப்போ ரெண்டுத்தையும் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். 2 f of -2 மைனஸ் f of 6 இஸ் ஈக்குவல் டு -22 -14. சரி? -22 -14. ரெண்டும் ஒரே குறியாக இருக்குது. சரி? இங்கே மைனஸ் குறி இருக்குது, இங்கே மைனஸ் குறி இருக்குது. ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் குறி போடுறோம். ரெண்டுத்தையும் கூட்டும்போது -22 -14 கூட்டும்போது -36. சரி? இப்போ இது மேலே இருக்கக்கூடிய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது கீழே இருக்கக்கூடிய வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். f of 4ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே மூணாவது சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். சரியா? f of 4ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோன்னா 79 கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா? இப்போ அடுத்தது f of -2ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே இந்த இதிலேயே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த 4வது சப்டிவிஷன்லேயே கண்டுபிடிச்சிருக்கிறோம். f of -2ஓட வேல்யூ வந்து -11. சரியா? இப்போ இனி என்ன பண்ணுறோன்னா ரெண்டுத்தையும் கூட்ட போகிறோம். f of 4 ப்ளஸ் f of -2. இதுதான் நம்மளுக்கு கீழே உள்ளது கண்டுபிடிக்கிறோம். f of 4 ப்ளஸ் f of -2 இஸ் ஈக்குவல் டு f of 4ஓட வேல்யூ 79 -11. சரியா? ரெண்டுத்தையும் கழிக்கும்போது என்ன கிடைக்கும்னா 68. சரியா? 68. இப்போ மேலே உள்ளதுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், கீழே உள்ளதும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி ரெண்டுத்தையும் வகுக்க போகிறோம். 2 f of -2 மைனஸ் f of 6 பை f of 4 ப்ளஸ் f of -2 இஸ் ஈக்குவல் டு இதனோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் இங்கே -36 பை இதனோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 68 கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். முதல்ல 2ஆம் வாய்ப்பாடுலேருந்தே கேன்சல் பண்ணுறோம். சரியா? அப்படி இல்லைன்னா 4ஆம் வாய்ப்பாடுக்கு டைரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். 4ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணால் 9 4 36. இது 4ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணிங்கன்னா
ஒரு நாள் 4 மீதி 2 இருக்கும். 2 வந்து 8 கூட சேர்த்துக்கோங்க. 28. 28ல் எத்தனை தடவை 4ஆம் வாய்ப்பாடு இருக்கு? 7 4 28. சரி, அப்போ 7 தடவை இருக்குது. ஆன்சர் என்ன வரும்னா -9/17. இது வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால் எல்லாரும் கட்டாயம் தரவு பண்ணிக்கோங்க. சரியா? இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.